இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இப்பதான் வீட்டுக்கு வரியா? ஆமா அத்தை, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மாயா, திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏன் நாங்க வரக்கூடாதா? காராடிய நம்ம விசேஷம் இருக்குடா, அதுக்கு தான் கூப்பிட வந்தோம். ஓ, என்ன மாயா, புது விருந்தாளிலாம் வந்திருக்காங்க? வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? சரி, உள்ள வாங்க. ஏய், அது என்னடா கையில பார்சல்? இது சிக்கன் பிரியாணி. தானா கேட்டா? ஓ ஓ, எங்களுக்குலாம் இல்லையா? நீங்கெல்லாம் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்துக்கும் சேர்த்தே வாங்கியிருப்பேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா தான் கேட்டேன். சரி வாங்க போலாம். அவன் ஜெயில தானே இருந்தான், எப்படி வெளியில வந்தா? அந்த புவனேஸ்வரிக்கு தான் எல்லா இடத்துலயுமே செல்வாக்கு இருக்கு. அதான் ஜெயில இருக்கிறவங்களுக்கும் காசு கொடுத்து அவனை இப்படி வெளியே வர வச்சிருப்பான். அப்போ அவன் ஃப்ரீயா வெளியில நடமாடிக்கிட்டு தான் இருக்கான். தனா, சாரி தனா, நான் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல கதிர், நல்ல வேலையா சரியான நேரத்துக்கு நீங்களாம் வந்தீங்க. இன்னைக்கு இந்த கார்த்திக் பண்ண வேலை மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த புவனேஸ்வரி குடும்பத்தையே அவர் சும்மா விட மாட்டாரு. தெரியுமா, பெரியப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்கு நான் வேற வழியில ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, நீங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஆமாடா, கோயில்ல தாலிய காணிக்கையே கொடுக்கறேன்னு வேண்டியிருந்தேன். அது நம்ம ஒரு பூஜையா பண்றது வழக்கம் இல்ல, அதுக்குதான் நான் இப்ப உன்னை கூப்பிடவே வந்தேன். அது போன்ல சொல்லிருக்கலாமே அம்மா. நேர்ல வந்ததுனால தானே அந்த கார்த்திக் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடிஞ்சது. சீனு, அவனை இப்படியே ஃப்ரீயா வெளியே சுத்த விடக்கூடாது. முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரி, போற வழியில கொடுத்துடலாம். பெரியம்மா, நம்ம போலாமா? தனா, பாத்து இருந்து கோடா. தனா, நீ தைரியமா இருக்கணும், சரியா? பாத்துக்கோடா. பாத்துரு. தனா, ரொம்ப பயந்துட்டியா? நீ எப்படி வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. சாரி தனா, உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. அவன் எப்படியோ உள்ள வந்துடுறான். இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். இனிமே நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அவன் என்னை ஏதாவது செஞ்சிருவானோங்கிறத விட எங்க நான் அவனை கொன்னுடுவேணும்னு தான் நான் பயந்துட்டேன். இனிமே அவன் உன் பக்கமே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த வீட்டுல பாதுகாப்பா இருக்க என்ன வழியோ அதை பண்ணணும். கதிர், அதெல்லாம் விட நீ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. இதுல நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் புருஷன் உயிரை எடுக்க போறது உன் பொண்ணு தானா. அந்த ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாருக்கும் படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறேன். அதான் உன் பொண்ணோட வீடியோ. அந்த வீடியோட எக்ஸ்பைரி டேட் இன்னியோட முடிஞ்சது. ஊருக்கு முன்னாடி அதை உன் புருஷனுக்கு போட்டு காட்டு. என்ன மாயா, இவன் என்ன சொல்றான்? என்ன வீடியோ? இதுக்கு மேல சீனுக்கு தெரியாமல இருக்க கூடாது, சொல்லிடு. மாயா, என்ன சொல்லு? இவன் தனாவை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். என்ன சொல்ற? ஒரு தடவை தனா அவ பர்த்டேவுக்கு இவன் கூட வெளியூருக்கு போனால, அங்க அவ ட்ரெஸ் மாத்தினத இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்.
அதனால வேற வழி தெரியாம தான் நான் கதிர தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். ஆமா சீனு, மாயாவும் கதிரும் இந்த படுபாவி கிட்ட இருந்து நம்ம தனாவை காப்பாத்திருக்காங்க. சாரி மாயா, அந்த விஷயத்துல நான் உன்னை புரிஞ்சுக்கல. கதிரையும் தப்பா நினைச்சிட்டேன். அவன் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான். ஆமாமா, பெரிய தியாகிதான் அவன். இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்க. கதிர் உன்னை இவ்வளவு நாள் உயிரோட விட்டு வச்சதே பெரிய விஷயம். பொறுக்கி ராஸ்கல். என்ன? விடுப்பா, விடு. கொல்லா அவனை போடல. சீனு, சீனு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கைதியை போட்டு அடிக்கிறீங்க? உள்ள தூக்கி வச்சிடுவேன். உள்ள இருக்கிறவங்கிட்ட காசை வாங்கிட்டு வெளியே விட்டுட்டு பேசுறீங்களா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முதல்ல வெளியே போயா. சார், சீனு, வேண்டாம், போயிடலாம் வா. டேய், உனக்கும் இருக்குடா. மாயா, நான் சொன்னதை செய்வேன். அந்த ஃபங்க்ஷன்ல ஊருக்கே வீடியோவை காட்டுவேன். அந்த அவமானத்துல ரகுராம் சாவான். ஏய், சும்மா இருப்பா நீ. கான்ஸ்டபிள், அவனை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க சார். பாப்பா. மாயா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் என்கிட்ட சொல்லல? இத முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா மாமாட்ட சொல்லி. அதை நீ செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. அவரை மீறி தனா லவ் பண்ணிருக்கா, வெளியே தங்கியிருக்கான்லாம் தெரிஞ்சா அவரால எப்படி தாங்கிக்க முடியும்? இப்பவும் சொல்றேன், பாரு, நீ பெரியப்பா கிட்ட சொல்லக்கூடாது. பெரியம்மா, என்னாச்சு? என்ன மாயா, இந்த பாவி வேற எப்படி சொல்றான்? அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா? அவன் சும்மா மிரட்டுறான் பெரியம்மா, எதுவும் பண்ண மாட்டான். இல்ல மாயா, அவன் சும்மா சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல. கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஆமா மாயா, அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஏதோ பிளான் பண்றான்னு தோணுது. அப்படியே அவன் பண்ணாலும் அதை நடக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்னு சொல்லு. என்ன செய்யறதுன்னு நான் யோசிச்சே சொல்றேன். பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க, வாங்க போலாம், பாத்துக்கலாம்.